நம்ம தீபனே இப்போ தீபிகா மேல பயங்கரமான ஒரு கோவத்துல இருக்காங்க. அதுவும் இல்லாம இதுக்கு மேல தீபிகாவ சும்மா விடக்கூடாது. அதாவது எப்ப வந்து வெண்பாவோட ஒரு ஷோல வந்து அந்த அ கண்ணாடி துண்டுகள வந்து போட்டாங்களோ, அதாவது வெண்பா வந்து ஒரு சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம, இந்த மாரி ஒரு வேலைய வந்து செஞ்சாலும், அப்பவே வந்து அவளோட மூளை எந்த அளவுக்கு வேலை செய்யுது, அவ எந்த அளவுக்கு வந்து கெட்டவ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தீபனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. என்னதான் முன்னாடி வந்து நல்லவங்களா இருந்தாலும் சரி, அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்துல கெட்டவங்களா இருந்தாலும் சரி, இனிமே வந்து தீபிகாவ சும்மா விட போறதில்ல. இது நாள் வரைக்கும் வந்து தீபிகாவ வந்து சரி ஓகே, ஏதோ வந்து தெரியாம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா, போற போக்குல வந்து மாறிடுவா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா இந்த ஒரு விஷயத்த கேட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் சும்மா விட போறது கிடையாது. இப்போ சஸ்பென்ஷன்ல இருக்கக்கூடிய தீபிகாவை கண்டிப்பா பர்மனண்டா வந்து நான் வந்து இந்த அதாவது போலீஸ் வேலையில இருந்து வந்து இது பண்ண போறேன். அதே மாதிரி தீபிகாவோட சுயரூபத்தை நானே வெளியே கொண்டு வர போறேன். அதுவும் இல்லாம இந்த கேஸ்ல தீபிகா எப்படி வந்து இத சால்வ் பண்றதுக்கு பாக்குறாங்க, அதுவும் இல்லாம மல்லி எப்படி சிக்க வைக்கிறதுக்கு பாக்குறாங்க, இப்படின்ற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து கொடுத்து தீபிகாவை உண்டு இல்லைன்னு பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நினைச்சாரு. அதே மாதிரி தீபிகா மேடமும் இருந்துட்டு சஸ்பென்ஷன்ல இருந்துட்டு இப்ப நேரா அதாவது ஐஜியை வந்து பாக்குறதுக்காக கிளம்பி போயிருக்காங்க இல்லையா. அங்க போனதுக்கு அப்புறமா 4 கேள்வியை கேட்டு நாளைக்கே டியூட்டில ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரு 10 நாள் அதாவது 10 நாள் மட்டும்தான் வந்து சஸ்பென்ஷன் வந்து இருந்துச்சு. 10 நாளைக்கு அப்புறமா இந்த தீபிகாவுக்கு உடனடியா வந்து அதாவது வேலையில வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. தீபிகாவுக்கு ஒரே சந்தோஷம். காக்கி சட்டைய போட்டாதான் வந்து எல்லாருமே திருந்துவீங்க. இந்த காக்கி சட்டை இல்லாததுனால தானே என்ன வந்து அடிச்ச அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தீபன் மேல பயங்கரமான கோவத்துல இருந்திருந்தாங்க. ஆனா தீபன் இருந்துட்டு இப்படி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா மேடம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து தீபிகா ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ மறுபடியும் வந்து காக்கி சட்டையை போடுற ஒரு நேரம் வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அடுத்ததா மல்லியை தூக்கி எப்படி ஜெயில வைக்கலாம், அதுவும் இல்லாம மல்லியோட கதையை முடிக்கிறதுக்கு எப்படி எல்லாம் வந்து பிளான் பண்ணக்கூடாதோ அப்படியெல்லாம் வந்து இப்போ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம தீபன் இருந்துட்டு அதாவது தீபிகா இனிமே வந்து நீ இந்த வேலையில இருந்தாதானே வந்து ஒரு அப்பாவி பொண்ணு அந்த மல்லியை வந்து தூக்கி நீ ஜெயில வைக்க போறேன், கண்டிப்பா உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அடுத்ததா வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் அதாவது ஏசிபி சந்திரகாந்தா மேடம் வந்து கிட்ட வந்து நம்ம தீபிகாவை வந்து ஒப்படைக்க போறாங்க. ஏன்னா தீபிகாவோட பிளானு இதுக்கு முன்னாடியே வந்து கதிரேசன் கிட்ட போய் பேசி கதிரேசனோட ஆட்களை வந்து அப்ரூவரா மாற வச்சாங்க இல்லையா, மல்லி தான் இந்த கொலை பண்ணது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே வந்து இப்போ வெளியே கொண்டு வராங்க. அதே மாதிரி தீபிகா மேடம் இருந்துட்டு இப்போ மல்லியை கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம தீபனே வந்து அதுக்கான ஒரு எவிடன்ஸ் அதுக்கான ஒரு ஆதாரங்கள் எல்லாத்தையுமே கொடுத்து இப்போ சந்திரகாந்தா மேடம் கிட்ட வந்து கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்போ தீபிகா மேடத்தை வந்து கன் பாயிண்ட்ல வச்சு இப்போ சந்திரகாந்தா மேடம் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதுலயும் முக்கியமான ஒரு விஷயம் வந்து தன்னோட எக்ஸ் புருஷனான இந்த தீபனே வந்து இப்படி ஒரு செயலை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதாவது ஏற்கனவே வந்து மல்லி சம்மந்தப்படுத்தி ரொம்ப தப்பு தப்பா வந்து தீபிகா வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயத்துல இப்ப பயங்கரமா கோவத்துல இருக்காங்க. அந்த மல்லிக்காக என்ன வந்து போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி. ஆனா நம்ம தீபன் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அதாவது மல்லி வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. அப்படி இருக்கும்போது அவளை நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கேஸ்ல உண்மையிலேயே வந்து குற்றவாளியா இருந்தா அப்படின்னா கண்டிப்பா அவளை தூக்கி நீ ஜெயில வச்சாலும் பிரச்சனை இல்லை, அவளுக்கு எதிராக நீ என்ன பண்ணாலுமே பிரச்சனை இல்லை. ஆனா அவ உண்மையிலேயே குற்றவாளி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டுமே வந்து நீ இப்படி பண்றது சரி வராது. அதுவும் தீபிகா மேடம் வந்துட்டு இந்த கேஸை கூட நான் விட்டுருவேன், என் தம்பியோட விஷயத்துல என் தம்பியை கொன்னது அவ தானே, அதனாலதான் தூக்கி ஜெயில வைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம சந்திரகாந்தா மேடம் மாஸ் என்ட்ரி கொடுத்து இப்போ தீபிகாவை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சட்டம் வந்து உன் கையில இருக்கு அப்படிங்கிறதுக்காக உங்க இஷ்டத்துக்கு வந்து ஆடக்கூடாது, உண்மையிலேயே குற்றவாளி யாரு என்ன ஏது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நீங்க வந்து இதை வந்து சொல்லணும். அதுவும் இல்லாம உங்ககிட்ட நான் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. நான் என்னதான் வந்து ஏசிபியாவே இருந்தாலுமே கூட நீ ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டரா இருந்தாலுமே கூட நீ இதுக்கு முன்னாடி பண்ண அந்த ஒரு சாகசங்கள்லாம் அதாவது இதுக்கு முன்னாடி பண்ண அந்த ஒரு விஷயம் எல்லாமே வந்து
வந்து எனக்கே ரொம்ப ஆச்சரியத்த உண்டு பண்ணுச்சு. இப்படி ஒரு போலீஸ் இருக்க முடியுமா? அடுத்தடுத்து வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர், கமிஷனர்ன்னு சொல்லிட்டு நீ மேலும் மேலும் உயர்ந்துகிட்டே போவ அப்படிங்கிற மாரி வந்து நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். உன்ன பத்தி ஆர்டிக்கல்லாம் கூட வந்து நான் படிச்சிருக்கேன். ஆனா உண்மையிலேயே நீ இவ்ளோ மோசமா இருப்ப அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தீபிகா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி சந்திரகாந்தா மேடம் வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் தீபிகாவுக்கு பயங்கரமா அல்லு விழுது. ஏன்னா ஏற்கனவே வந்து தீபிகா மேடம் வந்து ரொம்ப பெரிய கேஸ்லாம் வந்து ஈஸியா சால்வ் பண்ணி கடைசியில அடுத்தடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துட்டு இருந்தாங்க. இங்க மல்லியோட கேஸ எப்ப எடுத்தாங்களோ அப்ப இருந்தே வந்து இந்த தீபிகா மேடத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடியா விழுந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க மேல பிளாக் மார்க்கா வந்துட்டு இருக்கு. இப்ப கூட வந்து வெண்பாவ வந்து அதாவது கூட்டிட்டு போய் தனியா ஒரு இடத்துல வச்சு அடிச்சு விசாரிச்சது, ரொம்ப துன்புறுத்தினது, இந்த ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆனதுனாலதான் இங்க இந்த தீபிகா மேடத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருந்துச்சு. அடுத்ததா மல்லிய கிட்னாப் பண்ண நினைச்சு தீபிகா மேடம் இப்போ மாட்டிக்கிட்டு இன்னும் ரொம்ப கீழ வந்து போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாலுமே இந்த தீபிகா மேடத்து மேல இருக்கக்கூடிய அந்த பிளாக் மார்க் எதுவுமே போகாது. கண்டிப்பா தீபிகா மேடம் வந்து இது எல்லாத்துக்குமே பதில் சொல்லிதான் ஆகணும். அதுவும் இல்லாம ஆரம்பத்துல இருந்து நம்ம விஜய், மல்லி, அடுத்ததா தீபன் இவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுலயும் தீபன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாரு. இந்த மாதிரி நீ வந்து இந்த மாதிரி பண்றதுனாலதான் உனக்கு அடுத்தடுத்து வந்து எல்லாமே போக போகுது. நீ எவ்வளவு பெரிய இடத்துல இருந்த ஆனா இப்போ எங்க இறங்கி வந்திருக்க அப்படின்றத பாரு அப்படிங்கிற மாதிரி இருந்து சொல்லி ஆனா எதையுமே கேட்காம இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ தீபிகா மேடத்தை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்லயும் வைக்கிறாங்க. ஏன்னா தீபிகா மேடத்தால வந்து மல்லியோட உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு போலீஸ் அப்படின்றதையும் தாண்டி தன்னோட தம்பியை கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்தினால மல்லியை கொலை பண்ண பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.